வந்து பல வருடங்களா இருந்துட்டு தான் இருக்கு. ஒரு அப்படிங்களா? முஸ்லீம்ன்றது வந்து எந்த துறையிலுமே வந்து ஒரு ஈஸியா ஆக்சஸ் பண்ண முடியாது. அதை மீறி ஒரு ஒரு நார்மல் மனிதனோட பல மடங்கு போராட்டங்களை சந்தித்து தான் வர மாரி இருக்கு. இன்னும் சொல்லப்போனா நதீம் சரவணன் இந்த மாரி இன்னும் எவ்வளோ பேர்லாம் இருந்திருக்காங்க. ஆல்ரெடி இருந்திருக்காங்க. அவங்கலாம் பார்த்தீங்கன்னாக்கா, இன்னைக்கு எங்கன்னே தெரியல. இத்தனைக்கும் உச்சகட்ட மியூசிக் டைரக்டர்ஸ் தான். அவங்களும் இந்த மாரி பிரச்சனைகள அந்த டைம்ல சந்திச்சிருக்காங்க. அ அந்த அவங்க ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். அந்த மாரி நம்ப 2 காரணங்களும் இருக்கு. ஒண்ணு மத ரீதியா, இன்னொன்னு நம்ப சவுத் சைடு அப்படின்றது ஒண்ணு இருக்கு. தென்னிந்திய தென்னிந்திய கலைஞர்கள் அப்படிங்கிற அப்படின்றது. ஒரு அது அது புறக்கணிப்பு. மிக முக்கியமான காரணம். அது ஒரு மிக முக்கிய காரணம் என்னன்னாக்கா, நம்ப சும்மா இவரு இப்போ பெரிய அளவுல இருக்கிறனால நம்மளுக்கு எல்லாருக்கும் வெளியில தெரியுது. வெளியில தெரியுது. இந்த சோசியல் மீடியா இருக்கிறதுனால தெரிஞ்சுச்சு. இதே மாரி ரஜினி சார், கமல் சார் இன்னும் எவ்வளவோ சொல்லிக்கிட்டே போலாம் பாடகி நம்ப. வாணி ஜெயராம் கூட வாணி ஜெயராமுக்குலாம் மிகப்பெரிய இது. ஓ! மிரட்டியே அனுப்பிச்சிருக்காங்க அவங்களலாம். வந்து ஸ்டுடியோ பாடும்போதே வந்து மிரட்டியிருக்காங்க. அதே மாரி எஸ்பிபி சார். ம். அவரும் எவ்வளோ விஷயங்கள் அவங்கலாம் உண்மையா சொல்லப்போனா, நம்ப மக்கள் வந்து அவங்களோட திறமை மீறியவர்களா இருக்காங்க. அது அவங்களால கொஞ்சம் பொறுத்துக்க முடியல. பொறுத்துக்க முடியாத ஒரு காரணமும் இருக்கு.